அன்பார்ந்த வடம்பொறி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். நேற்றைய பதிவில் நாம் திருச்செந்தூர் முருகனுடைய மகிமைகளை பற்றின ஒரு வீடியோவை நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவு நல்லா கிடைச்சிருக்குங்க. ரொம்ப நன்றி. அதற்காக நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் இந்த நேரத்தில் சொல்லிடுறேன். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இந்த வடம்பொரி யூடியூப் சேனலில் ஆன்மீக தகவல்களோடு சேர்த்து பல விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது அத்தனையுமே அனைவரிடத்துல போய் சேரணும் அப்படின்றத என்னுடைய உயரிய நோக்கம். இந்த இடத்துல ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுக்கு தெரிந்த ஆன்மீக தகவல்கள் ஏதேனும் இருந்தாலும் இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். வாங்க, இன்றைக்கி நாம் திருச்செந்தூர் மகிமை உடைய 2வது பகுதியில் நாம் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோருக்கு மேவ வாராதே வினை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருச்செந்தூருடைய ராஜகோபுரத்துடைய வரலாற்றையும் அதற்காக பணி செய்த சில சாதுக்களை பற்றியும் பன்னீர் இலை விபூதியுடைய மகிமையை தான் நாம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திருச்செந்தூர் கோவிலுக்கு இப்பொழுது நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இப்போ திருச்செந்தூருடைய மகிமையை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி திருச்செந்தூர் போகிற மக்களுக்கு திருச்செந்தூர் கோபுரம் மிகப்பெரிய ஒரு சுந்துதல் சக்தியை ஏற்படுத்தும் அப்படின்றதுல மிகையாகாது. நாம் எங்கே போனாலும் சரி, எந்த திருத்தலத்திற்கு சென்றாலும் நாம் முதல்ல வணங்க வேண்டியது அந்த திருத்தலத்தில் இருக்கிற கோபுரத்தை தான் நம்ம வணங்கணும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த திருத்தலத்திற்கு நாம் சென்றாலும், அது திருப்பதியாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், பழனியாக இருக்கட்டும், சமயபுரமாக இருக்கும், ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், எந்த திருத்தலத்திற்கு நாம் சென்றாலும் நாம் வணங்க வேண்டியது அதனுடைய ராஜகோபுரத்தை தான் நம்ம வணங்கணும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்ற ஒரு கூற்றுக்கு ஏற்ப நம்ம அந்த தரிசனத்தை நம்ம செய்யணும். அப்படி திருச்செந்தூருடைய ராஜகோபுரம் பார்த்திங்க அப்படின்னா 9 நிலைகளை கொண்டது, 137 அடி உயரம் கொண்டது. இந்த ராஜகோபுரத்தை வடிவமைச்சு இந்த ராஜகோபுரத்தை கட்டுமானம் பண்ணது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 சாதுக்கள் தான். சாதாரணமான சந்நியாசம் தரித்த 5 சாதுக்கள் தான் இந்த ராஜகோபுரத்தை எழுப்பியிருக்காங்க. அந்த கட்டுமான பணியை அவங்க மேற்கொண்டு இருக்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா கடற்கரை பக்கத்தில் எந்த ஒரு கட்டடத்தையும் கட்டுவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதற்கு நிறைய அறிவியல் சார்ந்த விஞ்ஞானம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். ஆனால் இது அத்தனையுமே இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த 5 சாதுக்கள் செய்திருக்கிறாங்க. ராஜகோபுரத்தை கட்டியிருக்காங்க. அதுவும் 9 நிலை ராஜகோபுரம். 9 நிலைனா பார்த்துக்காங்க எவ்வளவு பெருசாக இருக்கும். 137 அடி உயரம் கொண்டது. இதை கட்டுவதற்கு தயாராக இருந்த அந்த சாதுக்கள் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ மௌன சுவாமிகள், ஸ்ரீ காசி சுவாமிகள், ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகள், ஸ்ரீ வள்ளிநாயக சுவாமிகள், ஸ்ரீ தேசிக மூர்த்தி சுவாமிகள். இவங்க 5 பேரும் தான் அந்த ராஜகோபுரத்துக்கு உண்டான பணியை தொடங்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊரில் எல்லாம் இவங்க சாதுக்களாச்சே, ஊரில் பக்தர்கள் கொடுக்கின்ற பொருளையும் பொன்னையும் இன்னும் சில பொருட்களையும் வைத்து இந்த ராஜகோபுர பணியை தொடங்கிறாங்க. இவங்க அந்த ராஜகோபுர பணியை தொடங்குவதற்கு ஊர் மக்களும் உதவியாக இருக்கிறாங்க. ஊர் மக்கள் உதவியாக இருந்தாங்க அப்படின்றது ஒரு பக்கம் போனாலும் சிலர் அதில் பார்த்திங்க அப்படின்னா சிலரில் பெரும்பாலான மக்கள் கூலிக்கு தான் வேலை செஞ்சாங்க, ஊதியத்துக்காக தான் வேலை செஞ்சாங்க. அப்படி இவங்க இந்த ராஜகோபுர திருப்பணியை மேற்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் இவங்க அந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு ஊதியம் இவங்க கிட்ட இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இந்த 5 பேர்களில் தேசிக மூர்த்தி சுவாமிகள் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முருகன் இடத்துல வேண்டுறாரு. முருகன் இடத்துல வேண்டின உடனே முருகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருடைய ஞான திருஷ்டியில், முருகன் நேரில் சொல்லலை, அவருடைய ஞான திருஷ்டியில் சொல்கிறாரு, இது போல் பன்னீர் இலை அதில் விபூதி வச்சு நீ அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார்.
உடனே என்ன பண்ணுறாரு, இந்த தேசிகமூர்த்தி சுவாமிகள் மற்ற 4 பேரோட கலந்து ஆலோசித்து இது போல் முருகனின் இடத்துல சொல்லியிருக்கிறாரு, நமக்கு வந்து ஊதியம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, நம்ம வருத்தப்படக்கூடாது, அதனால் இந்த பன்னீர் இலையில் விபூதியை வச்சு நாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பன்னீர் இலையை வச்சு விபூதி அதில் வச்சு அந்த ஊழியர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க ஊதியத்தை. இதை வாங்கின அந்த வேலையாட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன நம்ம பணம் கேட்டால் இதை கொடுக்குறாங்களே, இது என்ன ஒரு விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அந்த தேசிகமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறாரு, இதை வந்து பிள்ளையார் கோயிலை தாண்டின உடனே போய் பிரித்து பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற ஊதியம் அதில் இருக்கும் அப்படின்னு. இது என்ன விசித்திரமாக இவங்க சொல்கிறத இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அந்த பிள்ளையார் கோவிலை தாண்டி போய் பிரித்து பார்க்குறாங்க. ஆச்சரியத்திலே ஆச்சரியம், அவங்களுக்கு அன்னைக்கு உண்டான கூலி அந்த பன்னீர் இலையில் இருக்குது. சரி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இவங்க அடுத்த நாள் வராங்க. அடுத்த நாளும் இதே போல் பன்னீர் இலையில் விபூதி வச்சு அவர் கொடுக்குறாரு. இவங்க வாங்கிட்டு போகிறாங்க. பிள்ளையார் கோயிலை தாண்டினோடனே பிரித்து பார்க்குறாங்க, மறுபடியும் ஊதியம். இப்படியே கொஞ்ச காலகட்டம் போன உடனே மறுபடியும் அந்த பன்னீர் இலையில் விபூதியை வச்சு கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் அது விபூதியாகவே இருக்குது, பணமாக மாறலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த பொழுது இந்த ஐவரும் வந்து இவங்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்கணும்ல, என்ன பண்ணுன்னு தெரியல, அப்படியே வந்து அந்த வேலை அப்படியே நிற்கிது. அப்போ முருகப்பெருமான் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன பணம் இல்லையா, இங்கேருந்து நேராக போங்க, காயல்பட்டினம்ன்ற இடத்துல சீதக்காதி வள்ளல் அவர்கிட்ட போய் கேளுங்க, கொடுப்பாரு, பொருள் கொடுப்பாரு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேருமே வந்து அந்த சீதக்காதி அப்படின்ற வள்ளல் கிட்ட போய் கேட்குறாங்க. இது போல் வந்து நாங்கள் வந்து திருச்செந்தூரில் முருகனுடைய திருப்பணியை செஞ்சிட்ருக்கோம், ராஜகோபுர திருப்பணி செஞ்சிட்ருக்கோம், அதனால் எங்களுக்கு பொருள் தேவைப்படுது, உங்களால் இயன்றதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்ட பொழுது இவர் என்ன சொல்கிறார், வள்ளல் என்ன சொல்கிறாரு, அப்படியாப்பா திருப்பணி திருப்பணி செஞ்சிட்ருக்கீங்களா, ஸோ பொருளுக்காக வந்திருக்கீங்களா, இந்த இருக்கு பாரு ஒரு உப்பு மூட்டை, அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாரு. இவங்களுக்கு என்னன்னா ஆச்சரியமாயிடுச்சு, நம்ம பொருள் கேட்டு வந்தோம், பண உதவியோ இல்லை பொருள் உதவியோ செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. வெறும் உப்பை வச்சு கல் உப்பை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவர் சொல்வதையும் நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த உப்பு மூட்டையை எடுத்துகிட்டு போய் திருச்செந்தூரில் போயிட்டு பிரித்து பார்க்குறாங்க. பொற்காசுகள் நிறைஞ்சிருக்கு. எவ்வளவு வெயிட்டு, எவ்வளவு எடை கொண்ட பொருள் கொண்டு வந்தாங்களோ, அந்த உப்பு மூட்டையை கொண்டு வந்தாங்களோ அத்தனையுமே பொற்காசுகளாக மின்னுகின்றன. சரி எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இந்த ராஜகோபுரத்தை இவங்க கட்டி முடித்து குடமுழக்கம் பண்ணிடுறாங்க. குடமுழக்கம் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே வந்து அத்தனை பேருக்குமே வந்து அந்த பன்னீர் இலையில் வந்து விபூதியை வச்சு கொடுக்கறத அன்றையிலேருந்து வழக்கமாக கொண்டு வராங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு வந்து நிறைய சமூக வலைதளங்களில் இன்றைக்கி முருகப்பெருமானுடைய பெருமை பேசுகின்ற அத்தனை பேருமே வந்து பன்னீர் இலை விபூதியை பற்றி பேசுகிறாங்க, நிறைய பேருக்கு தெரியுது. அந்த காலத்தில் வந்து இது வந்து அந்தளவுக்கு தெரியல. அதனால் வந்து இது கொஞ்ச நாள் வந்து இந்த விபூதியுடைய மகிமை வந்து தெரியாமல் இருந்திருக்கு. இப்பொழுது தான் இந்த பன்னீர் இலை விபூதியுடைய மகத்துவம் என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த பன்னீர் இலை விபூதி வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ குணம் வாய்ந்தது. விஸ்வாமித்திர மகரிஷி அவர்கள் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட ஒரு கொடிய நோயை இந்த பன்னீர் இலை விபூதி வந்து குணப்படுத்தியிருக்கிறதாக புராணங்கள் சொல்கின்றன. அதே போல் ஆதிசங்கரர் திருச்செந்தூருக்கு வந்து அவருடைய நோயை குணப்படுத்தியது இந்த பன்னீர் இலை விபூதி தான் அப்படின்றது ஆதாரமாக தான் அவர் வந்து சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்றத பாடலை இயற்றியிருக்கார். இன்றைக்கும் திருச்செந்தூரில் அந்த கல்வெட்டு இருக்கிறது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வாசல் வழியாக நுழையும் போது ஆதிசங்கரருடைய படம் இருக்கும், சுப்பிரமணிய புஜங்கம்ன்ற ஒரு வாசகமும் அதில் இடம்பெற்றிருக்கும், தவறாமல் பாருங்கள் அதை. அப்படிப்பட்ட அந்த பன்னீர் இலை விபூதியுடைய மகத்துவம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இந்த பன்னீர் இலை விபூதியும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து திருச்செந்தூருக்கு போனோன்னா பன்னீர் இலையை மறக்காமல் வாங்கிட்டு வந்து நாம் வீட்டில் வச்சோம் அப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட நோயும் தீர்க்கக்கூடியது இந்த பன்னீர் இலை விபூதி அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டு தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுவாமி கும்பிடும்போது அந்த பன்னீர் இலை விபூதியை வச்சுக்கணும்னா
நம்மளுடைய முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். நாமளும் நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வம் பெற்று நாமளும் வாழ்வோம் என்பதை நான் இந்த காணொலி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த இந்த 5 சாதுக்களுடைய சமாதிகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் 3 பேருடைய சமாதி, அதாவது மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமி, இவர்களுடைய மூவருடைய சமாதி நாழிக்கிணறுக்கு பின்புறம் மூவர் சமாதி அப்படின்ற இடமே அந்த இடத்துல இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். மற்ற இருவருடைய சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ வள்ளிநாயக சுவாமி அவர்களுடைய சமாதி எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம திருச்செந்தூருடைய நுழைவு வாயில், வடக்கு கோபுர நுழைவு வாயிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் இடதுபுறமாக அவருடைய சமாதி அமைஞ்சிருக்கும். அங்கே யாராவது கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க, அங்கே அமைஞ்சிருக்கு. தேசிகமூர்த்தி சுவாமிகள் அவர்களுடைய சமாதி பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி செல்கின்ற இடத்துல ஆழ்வார் திருநகரி அப்படின்ற இடத்துல, ஆழ்வார் தோப்பு அப்படின்ற இடத்துல அவருடைய ஜீவசமாதி அமைந்திருக்கிறது. ஆகவே நாம் இந்த 5 பேரையுமே நாம் வணங்கணும். காரணம், எப்பேற்பட்ட ஒரு ராஜகோபுரத்தையும் அந்த திருப்பணியும் செய்த அவர்களுடைய பணியை நாம் கண்டிப்பாக நாம் போற்றி புகழணும். கண்டிப்பாக அவர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கணும்னு சொல்லி நம்ம அவரை வணங்குவோம். இந்த 5 வணங்குவோம். முருகன் அருள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.